வீர வணக்கம் 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 தோழர் ஆனந்த்க்கு வீர வணக்கம் தோழர் ஆனந்த்க்கு வீர வணக்கம் 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 தோழர் ஆனந்த்க்கு வீர வணக்கம் ஆனந்த்க்கு வீர வணக்கம். HPF எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய செயல் வீரர்கள் நாம், AIDF சம்மேளனத்தினுடைய செயல் வீரர்கள் நாம், HPF AITUC அணியினுடைய செயல் வீரர்கள் நாம். முதலில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன, நாம் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சங்கம் பலமாக இருக்கும். சங்கம் பலமிழந்து போய்விட்டது என்று சொன்னால் அணிகள் நடத்துவதில் அர்த்தமில்லை. எல்லோரும் அணிகள் நடத்துகிறார்கள், எல்லோரும் சொல்லுகிறார்கள் எங்கள் அணியில் 700 பேர் இருக்கிறார்கள், 1000 பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சங்கத்துல 2000 பேர் இருக்கிறோம். ஆனால் மெம்பர்ஷிப் வெரிஃபிகேஷன் நடக்கின்ற போது 2010 அனுபவமும் கசப்பான அனுபவம், 2024 அனுபவமும் கசப்பான அனுபவம். பணிக்குழு தேர்தலில், ஒர்க் கமிட்டி தேர்தலில் அதை விட கசப்பான அனுபவம். அப்ப எங்கோ போராட்டம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞான சமத்துவம் சொன்ன பதவி உயர்வு ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் அது மட்டுமே காரணம் அல்ல என்பதனை என்னை விட அதிகமாக தொழிற்சாலைக்குள் பணிபுரிகின்ற உங்களுக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு அதிகமான உறுப்பினர்களை நீங்கள் மெம்பர்ஷிப் வெரிஃபிகேஷனில் பெற்றிருக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய தேசியம் 4ஆம் நிலையில் பொறுப்புகள் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் மெம்பர்ஷிப் அடிப்படையில் தேசியம் என்பதனுடைய பலன் நம்முடைய சங்கத்திற்கு HPF கிடைக்கும். அந்த 2 சீட் தான், அது ஏற்கனவே 2 தான். போர்த் லெவலில் முதலாக மெம்பர்ஷிப் வெரிஃபிகேஷன் செய்து அதன் அடிப்படையில் அந்த எண்ணிக்கையில் விகிதாச்சார அடிப்படையில் தேசியம் 4ஆம் நிலையில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது முதல்ல இப்பதான் அமலாயிருக்கு பாதுகாப்பு படையும். பல சங்கங்கள் ஏழைப்போடு இணைக்கப்பட்ட பல சங்கங்கள் 4, 5, OCF பார்த்தீங்கன்னா 6 அதிகபட்சமாக இந்த இலக்குகளை எட்டி பிடித்திருக்கிறது. ஆனால் HPF நாம் இவ்வளவு பெரிய சங்கமாக இருந்தும் மிகப்பெரிய பலவீனத்திற்கு நாம் உள்ளாக்கப்படுகிறோம். அணியினுடைய கூட்டமாக இருந்தாலும் சங்கத்தினுடைய கூட்டமாக இருந்தாலும் முதலில் இதை பற்றி நாம் பேச வேண்டும், இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். யார் சங்கம் நடத்துகிறார்கள் என்பது அல்ல, இந்த அணி நடத்துகிறது, அந்த அணி சேர்ந்து நடத்துகிறது என்பது அல்ல பிரச்சனை. யார் நடத்தினாலும் இது செம்புடி சங்கம், ஒரு பாரம்பரியம் உள்ள சங்கம். AITUC-னுடைய பல தலைவர்கள் தலைமையேற்று நடத்திய சங்கம். அது தேசிய தங்கமணியாக இருக்கட்டும், எம் கல்யாணசுந்தரமாக இருக்கட்டும், சீனிவாசனாக இருக்கட்டும், AM கோபுவாக இருக்கட்டும், ஜெகனாக இருக்கட்டும், இப்படி இந்தியாவினுடைய மூத்த தொழிற்சங்க தலைவர்கள் தலைமையேற்று நடத்திய இந்த சங்கம் ஏராளமான போராட்டங்கள், பார்த்தசாரதி அவர்களுடைய காலத்திலிருந்து எத்தனையோ போராட்டங்களை எல்லாம் செய்துதான். ஏனென்றால் இந்த தொழிற்சாலை 1980 வரைக்கும் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு கிடையாது. இந்த டைரக்டா மினிஸ்ட்ரியானது இருக்கு. இப்ப கூட நீங்க தலைமை பொது மேலாளருடைய அலுவலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்மி ஆபீசர் தான், பிரிகேடியர், மேஜர் ஜெனரல், இவர்கள் தான் இந்த தொழிற்சாலையினுடைய பொது மேலாளர்களாக செயலாற்றியிருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட காலகட்டம், மிலிட்டரி டிசிப்ளினை இம்போஸ் பண்ற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில்
இங்கு சங்கம் ஆரம்பித்து அது ஒரு பலமான சங்கமாக உருவாக்கி போராடுகின்ற வர்க்க உணர்வுள்ள சங்கமா, ஜாதிகளுக்கு அப்பால், கட்சிகளுக்கு அப்பால், மதம், மொழி இது போன்ற வித்தியாசங்களுக்கு அப்பால் தொழிலாளி வர்க்கம் என்கின்ற பார்வையோடு மட்டுமே செயல்பட்ட ஒரு அற்புதமான சங்கம் நம்முடைய சங்கம். இந்த சங்கத்தினுடைய அந்த பழைய பொலிவை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்கு. பிரச்சனைகள் இருக்கும், எப்போ பிரச்சனைகள் இல்லை. இந்த பிரச்சனையை நீங்க செலுத்த பண்ணீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வரும், அதுதான் தொழிற்சங்கம். இல்லைன்னா ஒவ்வொரு பிரச்சனையை செலுத்து பார்க்கும்போதும் நம்ம பொங்கிட்டு சாலை எடுத்துட்டு போயிடலாம். ப்ராப்ளம் செலுத்தா போனீங்கன்னா நமக்கு சங்கம் தேவையில்லை அப்படின்னு போக முடியுமா? அப்படின்னு சொன்னா 1953ஆம் ஆண்டிலிருந்து அங்கே இங்கே பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனம் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்க முடியுமா? ஆர்மி அவர்களுக்கு நாம இங்கே புகழஞ்சலி செலுத்தினோம், மத அஞ்சலி செலுத்தினோம். 100 ஆண்டுகளை கடந்து விட்ட அப்பழுக்கற்ற தலைவர், இந்திய அரசியலில் வேறு விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் சொந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல், குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தங்களுடைய கல்வி, தங்களுடைய அறிவு, தங்களுடைய ஆற்றல் இவை எல்லாவற்றையுமே அர்ப்பணித்த விரல்விட்டு எண்ணக்கூடிய இந்திய தலைவர்களின் ஒரு அற்புதமான தலைவர் தான் தோழர் ஆரோக்கிய அவர்கள். 100 ஆண்டுகள் வாழ்ந்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து அனைத்து அரசியலையும் தாண்டி இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தலைவராக வாழ்ந்து இன்றைக்கும் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்கின்ற மாணவர்களுக்கு தன்னை உடலை தானமாக வழங்கிய மிகப்பெரிய புகழப்படாத வீரர். நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வேலை செய்யணும். 100 ஆண்டுகள் கடந்த இயக்கம் இந்தியாவினுடைய தாய் தொழிற்சங்கம், முதல் தொழிற்சங்கம் 1920ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட தொழிற்சங்கம். அதில் நாம் பணியாற்றுகிறோம் என்ற பெருமையாக இருக்க வேண்டாமா, பெருமைப்பட வேண்டாமா? நாம 100 ஆண்டுகள் நிறைவு செய்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இது எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், முரளி பேசும்போது சொன்னார், மற்ற தோழர்கள் பேசும்போது சொன்னார், தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு காலியாக இருக்கிறது. இந்தியாவினுடைய முதல் தொழிற்சங்க சட்டம் என்பது 1926. இப்ப நாம 2026 நின்றுட்டு இருக்கோம். 1926 2026 100 ஆண்டுகள். 1926ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் இந்தியன் ரெவின்யூ ஆக்ட் 1926. இன்றைக்கு அந்த சட்டம் இருக்கிறதா அப்படின்னா அந்த சட்டம் இல்லை. 100 ஆண்டு நம்ம கொண்டாடுறது இல்லை. 1926 உருவாக்கப்பட்ட அந்த இந்திய தொழிற்சங்க சட்டத்தை அதன் 100 ஆண்டுகள் நிறைவு செய்துவிட்ட நிலையில் இந்த வருடம் நாம் அந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுறதோ வேண்டாமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அது கொண்டாடுவதற்கான எல்லா உரிமையும் உண்டு. காரணம், தமிழகத்தில் இருந்துதான் அந்த இயக்கம் பிறந்தது. நாம் இங்கிருந்து சென்னைக்கு போகின்ற வழியில் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என் தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். அங்கு ஒரு மில் இருக்கு, பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ், பிஎன்சி மில்ஸ். அந்த மில்லில் உற்பத்தி செய்யக்கூடிய துணியினுடைய பிராண்ட் நேம் பின்னி. அப்படிதெல்லாம் சுலபமாக நீங்க கடையில போனால் துணி கிடைக்காது, துணி வாங்க முடியாது. இன்னைக்கு ஆல்ரெடி மார்க்கெட்ல போனோம்னா 100 கணக்கான ஜவுளி கடைகள் இருக்கு. உங்க சாய்ஸ், உங்க விருப்பத்துக்கு நீங்க எந்த கடைக்கு வேணாலும் போய் துணி வாங்கலாம். அன்னைக்கு அப்படி முடியாது. அந்த பிஎன்சி மில்லில் உற்பத்தி செய்யக்கூடிய பெண்ணி துணிக்கு கோட்டா கொடுப்பான். எங்க அப்பாவுக்கு அந்த கோட்டா இருக்கு. ஒரு மாதமானால் 50 மீட்டர் ட்ரில்லு, அந்த துணியினுடைய பேர் 50 மீட்டர் காட்டன் ட்ரில், 50 மீட்டர் மஸ்லின், 50 மீட்டர் காடா, 50 மீட்டர் மல் துணி அப்படின்னு கொடுப்பான். அதை வாங்கி கொண்டு வந்துதான் அடுத்த மாதம் வரையிலும் கடையில் வச்சு விற்கணும்.
25,000 தொழிலாளர்கள் வேலை செய்த மில்லு, 16 மணி நேரம் வேலை, பெண்கள், குழந்தைகள், சூரியன் உதிப்பதற்கு முன்னால வேலைக்கு போனோம், சூரியன் மறைந்த பிறகும் திரும்பி வர முடியாத வீடு. அந்த நிலையில் தான் தொடர் ஆராய்ச்சி அவர்களை போன்று அன்றைய காலகட்டத்தில் இருந்த மூத்த தொழிற்சங்க தலைவர் தொடர் சிங்காரவேலர், தொடர் திருவி கல்யாண சுந்தரனா, சக்கரை செட்டியார், பிபி வாடியா, இந்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தொழிலாளிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். அதனுடைய பேர் தான் மெட்ராஸ் லேபர் யூனியன். இந்தியாவினுடைய ஸ்தாபன ரீதியாக திரட்டப்பட்டு அமைக்கப்பட்ட முதல் தொழிற்சங்கம் MLU, மெட்ராஸ் லேபர் யூனியன். அவர்கள் இந்த பெருமளவில் தொழிலாளர்களை கூட்டி கூட்டம் போட்டு அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். நீ அடிமை அல்ல, நீ அடிமையாக வாழாத, நீ செய்யற உற்பத்திக்கு உனக்கு சரியான ஊதியம் கிடைக்கணும். உலகமே 8 மணி நேரம் வேலை செய்யுது, நீ ஏன் 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யணும்? இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்வூட்டி தொழிற்சங்க ரீதியாக தயார் செய்கின்ற போது இந்த தலைவர்கள் மீது சதி வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தை தாக்கல் செய்யப்படுகிறது. பிரிட்டிஷ் நீதிமன்றம், பிரிட்டிஷ் நீதிபதி அதை கிரிமினல் குற்றமாக பதிவு செய்து அவர்களை சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுதான் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பிரிட்டிஷ் பிரதமரை பார்த்து, பிரிட்டிஷ் மகாராணியை பார்த்து கேள்வி எழுப்புகிறார். ஏயா இங்க நீ ஆட்சி பண்ற, பிரிட்டன்ல உன் ஆட்சி நடக்குது. ஆனா இந்த பிரிட்டன் நாட்டு தொழிலாளிகளுக்கு நீ 1871ஆம் ஆண்டே தொழிற்சங்க சட்டத்தை நிறைவேற்றிவிட்டார். ஆனால் உன் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய இந்தியாவில் அந்த சட்டம் நீ இன்னும் கொண்டு வரல. ஆனா அந்த சட்டம் அமைத்தார்கள் என்பதை கிரிமினல் குற்றமாக மாற்றி இருக்கிறீர்கள், இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு பல ஆண்டுகள் இந்திய தொழிலாளிக்காக அந்த நாட்டு தொழிலாளர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடி, இந்திய தொழிலாளிகள் போராடி, அதன் விளைவாக தான் 1926ஆம் ஆண்டு இந்திய தொழிற்சங்க சட்டம் நிறைவேற்றி இன்றைக்கு 100 ஆண்டுகள். ஆனால் 100வது ஆண்டை கொண்டாடுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இன்றைக்கு இல்லை. இந்த அரசு அதை காரி செய்கிறது. அதை நாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகு இடைக்கால அரசு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அமைச்சராக வராது. அப்பொழுது உருவாக்கப்பட்ட சட்டம் ஐடி ஆக்ட் 1947, தொழில் தகராறு சட்டம் 1947. அப்படின்னா அதுதான் வேலை நிறுத்தம் செய்கின்ற உரிமை, நிர்வாகம் சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற உரிமை, நம்மோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கின்ற உரிமை, நம்முடைய சர்வீஸ் கண்டிஷன்களை மாறுதல் கொண்டு வருவதாக இருந்தால் நமக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்கின்ற உரிமை, இதெல்லாம் அந்த சட்டத்தில் இருக்கு. இன்னைக்கு அந்த சட்டம் இருக்கா? இல்லை. மோடி அரசு அழைக்கிறது. There is no more Trade Union Act, there is no more ID Act 1947. வழக்கமாக பேசுவதற்கு நேரத்தில் சுருக்கமாக புரிய வைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றி, உச்ச நீதிமன்றம் வரையில் சென்று போராடி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கிறார். அந்த தீர்ப்பு HVF Employees Union represented by its General Secretary Muralidhar, Argos Clothing Factory Workers Union represented by its General Secretary Sweetmore, Engine Factory Army Employees Union represented by its General Secretary Moore. 2009ஆம் ஆண்டு போட்ட வழக்கு. ஏன்னா 2009 வரைக்கும் ஓட்டி கணக்கிடுகின்ற போது HRA, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், CCA, ஸ்மால் ஃபேமிலி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கோம். 2009 ஆகஸ்ட்ல ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க, இனிமேல் இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஓட்டினா ஒன்லி பேசிக் பே DA. வீட்டு வாடகைக்கு கொடுக்குற HRA எதுக்கு ஓட்டியில சேர்க்கணும்? நகரத்தில் வாழ்வதனால் ஏற்படக்கூடிய இழப்பீடு கொடுக்கின்ற CCA எதுக்கு ஓட்டியில சேர்க்கணும்? நீ தொழிற்சாலைக்கும் வீட்டுக்கும் வந்து போவதற்காக கொடுக்கின்ற டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எதுக்கு ஓட்டியில சேர்க்கணும்? நீ குடும்ப கட்டுப்பாடு செய்து அதன் காரணமாக உனக்கு கிடைத்த ஒரு ஸ்பெஷல் இன்கிரிமெண்ட் எதுக்கு ஓட்டியில சேர்க்கணும்? கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம போனோம்,
உயர்நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கை அந்த உத்தரவை தடை செய்யும். அதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 6 தொழிற்சாலைகளிலும் இன்றைய தினம் வரைக்கும் HRA டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் நிறுத்தல. மற்ற தொழிற்சாலைகள் எல்லாம் லட்சக்கணக்கான அரியர்ஸ் வாங்க போறாங்க. நமக்கு அரியர்ஸ் வராது. ஏன்னா நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் வாங்கி கொண்டிருக்கிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜெயிச்சிட்டோம். அரசாங்கம் விடுமா? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டோம். 2016 அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடக்குது. நம்ம 3 சங்கமும் சேர்ந்து ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிடுச்சு. இப்போ நிரந்தரமான தீர்ப்பை பெற்றுள்ளோம். Practice Act 1948 செக்ஷன் 59 அடிப்படையில் ஆர்டினரி வேஜஸ்னுடைய டபுள் கொடுக்கணும்னு சொன்னா அந்த ஆர்டினரி வேஜஸ்ல இது எல்லாமே சேரும் அப்படின்னு அரசாங்கத்தினுடைய அப்பீல தள்ளுபடி பண்ணி இந்திய உழைப்பாளி மக்களுக்கு சாதகமான ஒரு அற்புதமான தீர்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இனிமேல் கிடைக்குமா? 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று போராடினேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன்னா மோடி அரசு இப்ப கொண்டு வந்திருக்கு பாருங்க புதிய சட்டம். இது நம்ம கேஸ் வெற்றி பெற்றது பிராக்டிஸ் ஆக்ட் 1948 செக்ஷன் 59. இப்ப அந்த சட்டம் இருக்கா? சட்டம் இல்ல, கைப்பற்றிட்டார். அந்த இடத்துல கொண்டு வர ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் அசால்ட் கோட் அப்படின்னு. அதுல என்ன சொல்றது? 48 மணி நேரத்துக்கு மேல போனா ஓட்டி டபுள் பிரேக்ல கொடுக்கணும். ஆனால் ஆர்டினரி வேஜஸ் என்று சொன்னால் ஒன்லி பேசிக் பே அண்ட் டிஏ. கீழ்கண்ட அலவன்ஸ்கள் அதில் சேராது. நம்பர் 1 HRA, நம்பர் 2 டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? ஏன்னா நீங்க ஜெயிச்சது பிராக்டிஸ் ஆக்ட் 1948. அந்த சட்டம் இல்லை. That is abolished. That is no more in existence. அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆக்குபேஷனல் சேஃப்டி அசால்ட் கோட் வந்தாச்சு. அந்த கோடுல ஓடியில பேசிக் பே டிஏ மட்டும் தான் சேர்க்கணும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பாராளுமன்ற சட்டத்தை எடுத்து நீதிமன்றத்துக்கு போக முடியுமா? அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தால் மட்டும்தான் போகும். இப்படி ஏகப்பட்ட கோளாறுகள் இந்த புதிய தொழிலாளர் சட்டம் வந்தால் அமலாகும். ஆவடியில் இருக்கிற சிபிஆர் நம்முடைய சங்கம் மட்டும்தான் அங்கு இருக்கு. இனிமேல் அவர்கள் சங்கம் நடத்த முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 32 DRDO லேபரேட்டரிஸ், கல்பாக்கம் உட்பட இருக்கக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி இண்டஸ்ட்ரி, ISRO ஸ்பேஸ் விண்வெளி நிறுவனங்கள், இவை எதுவுமே இனிமேல் இண்டஸ்ட்ரியினுடைய டெஃபினிஷன்ல வராது. அதை எக்ஸப்ட் பண்ணிட்டான் புதிய கோடு. அதை எக்ஸப்ட் பண்ணினா நீங்க ட்ரேட் யூனியன் நடத்த முடியாது, நீங்க லேபர் கோர்ட்டுக்கு போக முடியாது, நீங்க வர்க் கமிட்டி வைக்க முடியாது. ஒன்லி அசோசியேஷன் மட்டும்தான் செய்யணும். வேலை செய்ய போறோம். இப்ப 15% இருந்தா தொழிற்சங்கத்துக்கு அங்கீகாரம் இருக்கு. நமக்கு 15, ரயில்வேக்கு 35. இப்ப ரயில்வேக்கும் அங்கீகாரம் கிடைக்காது, உங்களுக்கும் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா ஒரு சங்கத்தை தான் அங்கீகாரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டான். அந்த சங்கத்துக்கும் 51% மெம்பர்ஷிப் இருந்தாதான் பண்ணுவேன். இது ஒரு ஜனநாயக நாடு. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சங்கம் இருக்கு. மாநில அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எல்லா மாநில கட்சிகளுக்கும் சங்கம் இருக்கு. அப்புறம் மறைமுகமாக சாத்தியங்களின் பேரால் பதிவு செய்ய வைத்திருக்கிற சங்கம் இருக்கு. எந்த சங்கத்திற்கு 51 கிடைக்கும்? அப்புறம் நோக்கம் என்ன? எந்த சங்கத்துக்கும் அங்கீகாரம் இருக்கு. ஏன்னா எந்த சங்கத்துக்குமே 51 கிடைக்காதுன்னு மோடி அரசுக்கு தெரியும். ஆகவே எந்த சங்கத்துக்குமே அங்கீகாரம் இல்லை. புரிஞ்சு போச்சு? அங்கீகாரம் இல்லைன்னா என்ன? அங்கீகாரம் இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். யாருக்கு 20% கிடைக்குதோ அவங்களுக்கு ஒரு மெம்பர் தருவாங்க.
கவுன்சிலுக்கு ஒரு மெம்பர். அந்த நெகோசியேட்டிங் கவுன்சிலுக்கு என்னடா பவர்னா அது ஒரு பவர் கிடையாது. அப்ப தொழிற்சங்க அங்கீகாரம் பறிப்பு விடுறதா இல்லையா? பஸ் கமிட்டி இருக்கா? பஸ் கமிட்டி அபாலிஷ். எங்க பஸ் கமிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எந்த தொழிற்சங்கங்களோ இல்லையோ, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் there is not a single registered trade union, அங்க மட்டும்தான் பஸ் கமிட்டி தேர்தல் நடக்கும். மற்றபடி மற்ற இடங்கள்ல பஸ் கமிட்டி இருக்கும், ஆனா பஸ் கமிட்டிக்கு தனியா தேர்தல் நடக்காது. எந்த சங்கத்துக்கு 51% ஓட்டு கிடைக்குதோ அந்த சங்கம் 10 பஸ் கமிட்டி மெம்பரை நாமினேட் பண்ணும். அப்படின்னா கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவதற்கு தொழிலாளிகள் பெற்ற அந்த உரிமை இந்த புதிய சட்டத்தில் தருகிறது. அப்ப அறிக்கை தோழர்களே, நம்ம 1000 சட்டம் ஒழுங்குலாம் நமக்கு சங்க தேர்தல் வெற்றியப்பதான் நடந்திருக்குது. நம்ம தோழர்களும் மற்றொரு அணித்தோழர்களும் இணைந்து பணியாற்றினார்கள். 2 வருஷமும் எந்த முறையும் இல்லை, அற்புதமாக பணியாற்றினார்கள். ஆனால் சங்க தேர்தல் வருகின்ற போது ஏஐபிசி அணிக்குதான் யாரும் இல்லை. இவர்களுக்கு எதுக்கு நம்மோடு இணைந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும், நாம் வேறு ஒரு அணியோடு இணைந்து கொண்டு அந்த தேர்தலில் போட்டி போடலாம் அப்படின்னு முடிவு செய்தார்கள். நம்முடைய தோழர்கள் துணிச்சலோடு முடிவெடுத்தார்கள். சங்க தேர்தல் ஓகே, நாம பல ஆண்டுகள் அவர்களோடு இணைந்து தொழிற்சங்க தேர்தலில் நின்றோம், வெற்றி பெற்றோம், களப்பணியாற்றினோம், எல்லாம் கரெக்ட். ஆனால் இப்பொழுது அவர்கள் நம்மை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் பயந்து என்று ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கும் தெரியவில்லை நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, நம்ம எத்தனை தொழிலாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியவில்லை. அப்ப நம்முடைய தோழர்கள் சரியான முடிவெடுத்தார்கள். இந்த தேர்தலிலே நாம் தனியாக ஒரு சிறிய அணியாக இருக்கக்கூடிய விடியலையும் சேர்த்துக் கொண்டு இந்த தேர்தல் களத்தை சந்திப்பது அற்புதமாக சந்திக்கல. அந்த துணிச்சல் இருக்குள்ள அதுதான் இந்த அணியை காப்பாற்றும். அவன் அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நாம் செல்லலாம். அதான் நான் எப்பவுமே சொல்றது, பலமான தொழிற்சங்கம், பலமான தொழிற்சங்கம் இருந்தால் மட்டும்தான் பலமான ஏஐடிஎஃப் இருக்கும். பலமான தொழிற்சங்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பலமான ஏஐடிசி அணி இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய செயல்பாடுகள் அந்த திசைவழியை நோக்கி போகும். நாம சிறிய சிறிய பிரச்சனைகள் பெரிதாக ஊதி பலூனாக மாற்றி நம்முடைய கவனத்தை எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு திசை வழியில் கொண்டு போகும். பிரச்சனைகள் வருகின்ற கணவன் மனைவிக்கு இடையிலேயே தினமும் பிரச்சனை, தினமும் டைவர்ஸ் பண்ண முடியுமா? அப்ப எத்தனை டைவர்ஸ் பண்ணுவீங்க, எத்தனை திருமணம் பண்ணுவீங்க? இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட், அகாமடேஷன் இதெல்லாம் சொந்த வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் இருக்கணும். 5 விரல்கள் இருக்கு நமக்கு, நம்ம உடம்பு தானே, நம்ம உடம்புல இருக்கிற 5 விரல்கள். இது 5 ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி இருந்தால் நமக்கு பயன்படுமா? பயன்படாது. ஆகவேதான் இயற்கை இப்படி 5 விதமா பறிச்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடமை இருக்கு. அந்த சங்கத்தில் வேலை செய்யணும், சங்கத்தில் பல தோழர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ஒருவர் சிறந்த பேச்சாளராக இருப்பார், அதை பயன்படுத்துவோம். ஒருவர் சிறந்த எழுத்தாளராக இருப்பார், அதை பயன்படுத்துவோம். ஒருவர் நல்ல சட்ட அறிவு உள்ளவராக இருப்பார், பயன்படுத்துவோம். ஒருவர் நிர்வாகத்திடம் சென்று பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான திறமை உள்ளவராக இருப்பார், பயன்படுத்துவோம். ஒவ்வொரு சிறந்த ஆர்கனைசராக இருப்பார், ஒவ்வொரு தொழிலாளியையும் சந்தித்து அவர்களை புரிய வைப்பதில் திறமை உள்ளவராக இருப்பார், பயன்படுத்திக் கொள்வோம். தப்பு என்ன? எல்லா திறமையும் உள்ள ஒரு ஆளை நீங்க கொண்டு வருவீங்க. உலகத்திலே இல்லையா அப்படி ஒரு ஆள்? நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், நல்ல சட்ட நிபுணர், தொழிலாளிகளை கன்வின்ஸ் பண்ற திறமை இருக்கு, மேனேஜ்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ற திறமை இருக்கு. இப்படி எல்லாம் எல்லா என்ன சொல்லுவாங்க புருஷ லட்சணம், அப்படி எல்லா புருஷ லட்சணங்களும் பொருந்தியவர்கள் யாரும் இல்லை. அவன் கூட்டு தலைமை, கூட்டு செயல்பாடு, இது தொழிற்சங்கமாக இருந்தாலும் அவசியம், அணியாக இருந்தாலும் அவசியம்.
அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமது அணியினுடைய புதிய நிர்வாக குழு கொஞ்ச நேரத்தில் நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். பதவியாது ஒன்றும் பதவி இல்லை. காரணம் அந்த பதவியை வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த பேங்க் போய் பேசுவீங்க. அந்த பதவியை வைத்துக் கொண்டு பேங்க் கரஸ்பாண்டன்ஸ் பண்ணணும். இது நம்முடைய இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட். நமக்கு நாம் ஒரு அணியை நடத்துகிறோம். அந்த அணியை வழிநடத்தி கொண்டு போவதற்கு தலைமை வேண்டும். அதுதான். அப்ப அந்த தோழர்கள் அவருடைய முதல் கடமை என்ன? சங்கம் நடத்துகின்ற எல்லா போராட்டங்களிலும் நாம நிற்கணும். முன்னாடி ஒரு ஏஐடிசியுடைய தோழர் அப்படின்னு சொன்னா காலையில் 7 மணிக்கு கேட் மீட்டிங்னு சொன்னா நம்ம தான் முதல் தோழராக கையில சங்கத்தினுடைய கொடியை கொடுத்துக் கொண்டு முன்னணி வரிசையில் நிற்கிறோம். சங்கம் நடத்துகின்ற போராட்டங்களில் நாம் அனைவரும் முன் வரிசையில் இருப்போம். தலைவர் யார் இருந்தாலும் சரி, சங்க தலைவர் யாரு, சங்க பொதுச்செயலாளர் யாரு, அதை பற்றியெல்லாம் நம்ம பிரச்சனை. யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சங்கம் தானே நமக்கு முக்கியம். தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், சங்கம் முக்கியம். ஒரு செக்ஷன்ல ஒரு பிரச்சனை, ஒரு நிர்வாகம், ஒரு ஜேடபிள்யூட பிரச்சனை, ஒரு அதிகாரியோட பிரச்சனை, தொழிலாளர்களுக்கு 1-2 நெருங்கிறார்கள் அப்படின்னா நாம் அங்கே முன்னாடி இருக்கோம். ஒரு தொழிலாளி வந்து ஒரு பிரச்சனையில ஆலோசனை கேட்கிறார். அவருக்கு ஆலோசனை செல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு வாய்ப்பு நிறைய ஃபெடரேஷனுடைய ரெகுலரான வரக்கூடிய அந்த புல்லட்டின் சர்க்குலர் படிச்சீங்கன்னாலே உங்க நாளைக்கு நீங்க அப்டேட் பண்ண முடியும். உங்க அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். ஏன்னா தொழிற்சங்கத்துக்கு காலேஜ், கல்லூரி, யூனிவர்சிட்டி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்களாக தான் நீச்சல் குளத்தில் விழுந்து கையை அடிச்சு காலை அடிச்சு நீந்துவது எப்படின்னு கற்றுக்கொள்ளும். அதனால அதே மாதிரி நீங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வைக்க முடியாது. கொடி கட்டுறதுக்கு, தோரணம் கட்டுறதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை. நான் தலைவர். நான் கொடி தோரணம் எல்லாம் கட்ட மாட்டேன். நான் செயலாளர். நான் கொடி தோரணம் எல்லாம் கட்ட மாட்டேன். தொண்டர்கள் வந்து தான் கட்டணும்னு சொன்னா அந்த தொண்டர்கள் நம்ம மதிக்க மாட்டாங்க. தொண்டனோட தொண்டனாக நின்று நீங்க கொடியை கட்டினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை வேறு. அதைத்தான் நீங்கள் செய்யலாம். தொண்டனோடு தொண்டனாக நின்று எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய தலைவர். எப்பொழுதுமே தன்னை தலைவர் என்று முன்னிலைப்படுத்தியதே கிடையாது. எத்தனையோ ஆண்டுகளாக எனக்கு பழக்கம் உண்டு. எத்தனையோ பிரச்சனைகள் பேசியிருப்போம், எத்தனை மேடைகளில் ஒன்றாக பேசியிருப்போம். ஆனால் தன்னை எப்பொழுதுமே டவுன் டு எர்த் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். எவ்வளவு உயரத்தில் போனாலும் நம்முடைய கால் வந்து நிலத்தில் தான் பதிய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர். அவருக்கு கீழே நாம பணிபுரிகிறோம்னு சொன்னா அவர் ஒரு 10% குவாலிட்டியாக நமக்கு இருக்கு. அப்ப அறிவித்தவர்களே, இதெல்லாம் ஆலோசனை. இதெல்லாம் வந்து புதிதாக வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஆலோசனை. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய இறுதியாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஈகோ. நான் தான் பெரிய ஆளு, என்னை விட்டு ஆள் இல்லை, எல்லோரும் எனக்கு தலைவணங்கணும், நான் யாருக்கும் தலைவணங்க மாட்டேன். இது பொது வாழ்க்கையில சக்சஸ் ஆகும். அதே மாதிரி நல்ல வார்த்தைகள் எவ்வளவோ இருக்கு. நீ உளவாக என்ன பேசுதல் எப்படி தனி இருக்க காய்கவர்கள் சொல்லியிருக்க கூட நிறைய பழுக்க பழம் இருக்கு. அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக புளிப்பான மாங்காவை எடுத்து சாப்பிட்றத வள்ளுவர் சொல்லியிருக்க. அப்ப நிறைய நல்ல வார்த்தைகள் இருக்குல்ல, அதையே வந்து நல்ல வார்த்தை சொல்ல வேண்டிய விஷயத்தை எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை நல்ல வார்த்தைகளை சொல்லியே புரிய வைக்கலாம். அதுக்காக தப்பான வார்த்தைகளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாக்கிலிருந்து விழுந்துட்ட வார்த்தைக்கு நாம அடிமை. அதை நம்ம நாட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அது நமக்கு அடிமை. அதனால ஏன்னா ஏன் சொல்லுகிறேன் சொல்லி கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அணியினுடைய பொறுப்பாளர்களாக வரக்கூடியவர்கள் தான் நாளைக்கு இன்னும் 1 வருஷம் போனீங்கன்னா சங்கத்துக்கு தேர்தல் வரும். யார் நிற்பார்கள், எப்படி நிற்பார்கள் தெரியாது. கேஜிசி நிற்கணுமா வேண்டாமா? நிற்கணும்ல. கேஜிசி நிற்கணும். சங்கத்தினுடைய நிர்வாக பொறுப்பை ஏற்று தலைமை பண்போடு நாம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா
அதுக்குள்ள தகுதி உள்ளவர்களாக தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு தான் இந்த அணி ஒரு பயிற்சி பட்டறை என்பதை புதிய நிர்வாகிகள் உணர்ந்து கொள்ளும். தொழிலாளர்களோடு அன்போடு பழகுங்கள். அவர்களிடம் நாம வேற உலக தொழிற்சங்க செயலாளர்கள் எல்லாம் கரெக்டு. ஃபண்டமெண்டலா நீங்க யாரு? நீங்க ஒரு வார்த்தை அதை நீ மாற்ற முடியாதுல்ல. அதனால இந்த கட்சியில மட்டும்தானே தோழ அவ்வளவு பெரிய சோவியத் யூனியன் உலகத்திலேயே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி உலக நாடுகளுடைய சமூக அமைப்பையே மாற்றி அமைத்த தோழர் யாரு? லெனின். அவர் ஜனாதிபதி லெனினும் ஹானரபிள் ஹிஸ் ஹைனஸ் ஹிஸ் எக்ஸலன்சி அப்படின்னு நான் சொல்றேன். காம்ரேட் தோழர். அந்த தோழருங்கிற வார்த்தையினுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க சாதாரண ஜனங்களோட சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். காம்ரேட் பிடல் காஸ்ட்ரோ, காம்ரேட் ஹோ சி மின், காம்ரேட் செல்லுவாரே என்ன சொல்றோம்? அவர் காம்ரேட்ங்கிற வார்த்தைக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு இருக்கு பாருங்க. அதனால தோழமை உணர்வு அப்படின்னு அந்த தோழமை உணர்வை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சகோதரத்துவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் நம்மை வளர்த்துக் கொண்டால் மட்டும்தான் ஒரு சக்சஸ்ஃபுல் லீடராக வர முடியும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ரோம் இஸ் நாட் பில்ட் இன் ஒன் டே. உலகத்திலேயே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோமாபுரி தான் அழகான நகரம். இத்தனை நாட்டினுடைய தலைநகரமான ரோமாபுரி, ரோம் மிக அழகான நகரம். திட்டமிட்டு செதுக்கப்பட்ட அழகான அற்புதமான நகரம். அதை சொல்லும்போது தான் சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் பில்ட் இன் ஒன் டே. அது ஒரு நாளில் உருவாக்கப்பட்டது அல்ல. அப்போ ஒரு நாள் லீடர் ஆவாரா? ஒருத்தர் லீடர் அப்படி ஆக முடியுமா? பிறப்பால் ஒருத்தர் லீடர் அப்படி ஆக முடியுமா? ஆக முடியாது. இட் டேக்ஸ் ஓவர் a period of time. பல வருடங்கள் அடிபட்டு மிதிப்பட்டு இப்படி எல்லாம் தான் ஒருவர் தலைவராக உருவாக முடியும். அப்படி உருவாகுகின்றவர்கள் தொடர் ஆரம்பி அவர்களுக்கு என்ன பதவி இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தாரா? இவர் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரா? முதலமைச்சராக இருந்தாரா? 2 முறை தான் தேர்தலே நின்னார். அம்பாசமுத்திரத்தில் எம்எல்ஏக்கு நின்னாங்க, ஜனங்கள் தோற்கடிச்சாங்க. அப்புறம் கோயம்புத்தூர்ல எம்பிக்கு நின்னார், அங்கேயும் தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்ட பிறகு எழுத்து நின்ற இன்றைய துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர் எழுதினார், நான் ஒரு கட்சி உறுப்பினர், என்னை தேர்தலில் நிறுத்த சொன்னார்கள், நான் நின்றேன். ஆனால் எனக்கு எதிராக இருக்கக்கூடிய வேட்பாளர் ஒரு அற்புதமான மனிதர் என்பது அப்பொழுது எனக்கு தெரியாது. ஆனாலும் என் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் உழைத்தேன். வெற்றி பெறுவர் என்ற நம்பிக்கை எல்லாம் எனக்கு தெரியாது. அவர் யாராவது வெற்றி பெற முடியுமா என்று நினைத்தேன். வெற்றி பெற்று விட்டேன். அதன் பிறகு தனியாக உட்கார்ந்து நான் கண்ணீர் விட்டு எழுதேன், எப்படிப்பட்ட மாமனிதரை நான் தோற்கடித்து விட்டேன். அவன் தோற்கடிக்கல, திமுகவோட அலையன்ஸ் அதனால ஜெயித்தார். அவர் ஒன்று தோற்கடிக்கிறார். எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்படி எந்த பதவியிலேயே இல்லாத ஒரு மனிதர், ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி ஆகல. ஆனால் இன்றைக்கு உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய மறைவை இன்றளவுக்கு ஜீரணிக்க முடியாத அற்புதமான தலைவராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் பாதையை பின்பற்றி போகின்ற நாம ஒரு 10% அதை கடைபிடிங்கள் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் முயற்சி பண்ணுவோம், அதுதான் ட்ரை பண்ணுவோம். அதில் ஒன்றும் தப்பு. அடுத்து போலவே 2 விஷயங்களுக்கு சீக்கிரம் சொல்லி முடிச்சதை எனக்கு நாளைக்கு வெளியேறாங்க டெல்லிக்கு போவோம். நைட் ஷிஃப்ட் 8 மணி இருக்கு, 8 மணி இருக்கு. கார்பரேஷன் 5 வருடம் செப்டம்பர் தான். 5 வருடத்துக்கு அப்புறம் நாம் யார், நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வி. நம்ம அரசு ஊழியரா,
கம்பெனி ஊழியரா, அரசு ஊழியருக்கு உண்டான எல்லா சலுகைகளும் நமக்கு பாதுகாக்கப்படுமா? இப்படி ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஆனால் அந்த கேள்விக்குறிக்கே அவசியமில்லாத அளவுக்கு ஏஐடிஎஃப் சம்மேளனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கின் காரணமாக IOFS அதிகாரிகளிலிருந்து கடைநிலை ஊழியருடைய சர்வீஸ்களுக்கு பாதுகாக்கப்படுகிறது. அதனால என்ன செய்யறது தெரியாம கமிச்சிகளுக்கு கவர்மெண்ட் இல்லை என்றால் எப்படி ஒரே ஆணை போட்டு 62,000 பேர் டீம் டெபுடேஷன் 1/10/2021 உங்களே கேட்கறது, தமிழ்நாட்டில் கேட்கறது, யாரும் கேட்கல. அவன் ஒரு ஆர்டர் போட்டு போயிட்டான், நீங்க எல்லாம் இந்த டீம் டெபுடேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு ஆர்டர் போட்டுப்பான், நீங்க அத்தனை பேரும் எந்தெந்த கம்பெனியில வேலை செய்யறீங்களோ அந்த கம்பெனி ஊழியர்கள் நீங்க. மோடி அரசு இதெல்லாம் சாதாரணமான விஷயம், ஒரு பெரிய விஷயம் இல்லை. 100 ஆண்டுகளுக்கு மேல உள்ள தொழிற்சங்க சட்டங்களை எல்லாம் பேன் பண்ண முடியுது, பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருக்குன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கு அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனம் பிடி போட்டு வைத்திருக்கிறார். நான் என்ன சொல்றேன், நீதான வாக்குறுதி கொடுத்த ஏழைகளுடைய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீ வாக்குறுதி கொடுத்த என்னன்னு அவர்கள் தெரிவினால் இந்த 7 கம்பெனிகளில் அரசு ஊழியராகவே நீக்கலாம். அவர்கள் விரும்பினால் அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த 7 கம்பெனியினுடைய ஊழியராக தங்களை மாற்றிக் கொள்ளலாம். அப்ப முடிஞ்சு போச்சுள்ள தெளிவான முடிவு, தெளிவான நிலைப்பாடு நீதிமன்றத்தில் நீ சொல்லிட்ட. நான் விரும்பினா நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, நான் விரும்பினால் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு கம்பெனியில் போய் சேர்ந்தது. இது தெளிவா இருக்குல்ல? நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளையும் அது பிரதிபலிச்சாச்சு. நம்முடைய எல்லா லெட்டர் கரஸ்பாண்டன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப நாம அரசாங்கத்துக்கு என்ன சொல்றோம், நீ தான் சொல்லிட்டியே ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ண, ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ண. எப்படி பிரசாத் பாரதி பண்ண, இந்த தேதியில் யாரெல்லாம் ஆல் இந்தியா ரேடியோவிலும் தூர்தர்ஷனிலும் மத்திய அரசு ஊழியராக இருந்தார்களோ அவர்கள் பிரசாத் பாரதி கம்பெனியில் ஓய்வு பெறுகின்ற வரையில் அந்த அந்தஸ்து தொடர்பாக புரிஞ்சு பூசாரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணணுமா, நீ கம்பெனியில் பண்ணிக்கணும். அப்ப இதுல என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் இன்றைக்கு அரசு சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால நாம இதை பற்றி ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமளா இருந்தா தான் கம்பெனிக்கு போகணும், நாமளா ஆப்ஷன் கொடுத்தா தான் கம்பெனிக்கு போகணும். ஆனால் ஏழைகளுக்கு மட்டும் இல்லை, எல்லோரும் சேர்ந்து IOFS அதிகாரிகள் எந்த காலத்திலுமே நம்மோடு எந்த போராட்டத்திற்கும் வந்தவர்கள் அல்ல. நாம போராடுகின்ற போது சஸ்பென்ஷன், நாம போராடுகின்ற போது சார்ஜ் ஷீட், டெர்மினேஷன், டிஸ்மிசல் இதெல்லாம் செய்து பழக்கப்பட்டவர்கள். இப்ப நம்மளோட இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லி உங்க கம்பெனிக்கு நாங்கள் வருவானோம், நாங்கள் அரசு ஊழியராக வந்தோம், அரசு ஊழியராக ரிட்டையர் ஆகும். ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை பற்றி நாம் ஏற்படுத்தி வச்சிருக்கோம். யாரும் தெரியல, எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தாங்க. IOFS அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் அழைத்து மிரட்டி பார்த்தார்கள், நீங்க எப்படி இந்த ஃபெடரேஷனோடலாம் போய் சேர்ந்து இருக்கு இதெல்லாம் கையெழுத்து போட்டுருக்கீங்க என்று. ஜெர்னலிசம் அசோசியேஷன்களை கூப்பிட்டு மிரட்டினார்கள், NGO அசோசியேஷன்களை கூப்பிட்டு மிரட்டினார்கள். ஆனால் அவர்கள் யாரும் எந்த மிரட்டலுக்கும் அடிப்படையாமல் நாங்கள் எடுத்தால் ஒரே முடிவு ஒன்றாக இருப்போம் என்று உறுதியாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய வெற்றி, நம்முடைய இயக்கத்தினுடைய வெற்றி அதுதான். ஆகவே அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பால் இஸ் நவ் இன் தி கோர்ட் ஆஃப் கவர்மெண்ட், நம்ம கிட்ட இல்லை. ஒருவேளை அவன் தப்பி தவறி ஆப்ஷன் கேட்டால் நம்ம எல்லோருமே அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக தான் இருக்கேன், என்ன பண்ண முடியும்?
99% 99 எனக்கு தெரிஞ்சு 100% ஊழியர்களும் அப்படித்தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அரசு ஊழியராக இருக்கின்ற வரையில் தான் உங்களுக்கு பணி பாதுகாப்பு உண்டு. நாளைக்கே ஏன்னா 41 தொழிற்சாலையும் எல்லா தொழிற்சாலைகளும் நல்ல நிலையில் இல்லை, எல்லாமே ஏரியம் இல்லை, எல்லாமே எம்ஐஎல் அல்ல. ஒரு தொழிற்சாலை நாளைக்கு இந்த அரசு முடிவு செய்து மூடினா அங்கு பணிபுரியக்கூடிய ஒரு அரசு ஊழியரை கூட வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்ல மட்டும்தான் 1953ஆம் ஆண்டிலிருந்து ஏஐடிஎஃப் போராடி ஒரு பாதுகாப்பு நிறுவனம் மூடப்பட்டால் அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளியை ரிட்ரென்ச்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, மாற்று பணி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற பாதுகாப்பு இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு விட்டுட்டு எந்த பாதுகாப்பும் இல்லாத கம்பெனியில போய் நம்ம சிந்திக்கணுமா? அதான் விஷயம். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ஷன் கேட்டால் நாங்கள் அரசு ஊழியராக மட்டும்தான் இருப்போம் அப்படிங்கிற ஆப்ஷனை ஒரு சிறிதளவு கூட அதில் பிசுறு இல்லாமல் அந்த கையெழுத்து நான் போட முடியும், நீங்கள் தான் போடணும். உங்கள் இண்டிவிஜுவல் சர்வீஸ் மேன் அப்போ நீங்கள் தான் கையெழுத்து போகணும். பாதுகாப்பாக ஃபெடரேஷன் எப்பவுமே அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அரசு ஊழியராக இருப்பது பணி பாதுகாப்பு மட்டும் இல்லை, அந்த ஓல்டு பென்ஷனுக்காக போராடிட்டு இருக்கிறோம் பாருங்க, அந்த உரிமை கூட நீங்க அரசு ஊழியராக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா பப்ளிக் செக்டருக்கு பென்ஷன் அப்ளிகபிள் இல்லை. சிசிஎஸ் பென்ஷன் ரூல் 1972 என்பது ஆர்டிகிள் 309 அடிப்படையில் அரசு ஊழியராக பணிக்கு வருகின்றவர்களுக்கு மட்டும்தான். அப்ப நாளைக்கே ஒரு கவர்மெண்ட் மாறி வந்து எங்களுக்கு என்பிஎஸ் வேண்டாம், யூபிஎஸ் வேண்டாம், எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது நீங்க அரசு ஊழியராக தான் அதை வந்திருக்கலாம். ஆனால் பப்ளிக் செக்டர் ஊழியராக மாறிவிட்டோம் என்று சொன்னால் அதுக்கு நம்ம போக முடியாது. ஆகவே எக்காரணத்தை கொண்டு கம்பெனி ஊழியராக நான் வருவேன் என்று ஞாபக மறதியாக கூட யாரும் ஆப்ஷன் கேட்கின்ற போது கையெழுத்து போடக்கூடாது. இதற்கு நம்முடைய சங்கமும் நம்முடைய அணியினுடைய தோழர்களும் ஒவ்வொரு தொழிலாளியையும் சந்தித்து பிரச்சாரம் செய்யும். ஓகே. கடைசியாக 8வது சம்பள கமிஷன் எனக்கும் நம்பிக்கை. நான் அதுக்காக தான் போறேன், அதுக்காக தான் 10 நாள் இருந்துட்டு வந்து திரும்ப போறேன். இந்த சம்பள கமிஷன்ல இருந்து அரசு ஊழியர்களுக்கு நியாயம் கிடைக்கும், சாதாரணமா கிடைக்கும் நான் நம்புறேன். ஏன்னா அதனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸே நான் 3வது சம்பள கமிஷன்ல வேலைக்கு வந்தேன் 79 210 ரூபாய் சம்பளம். 4, 5, 6, 7 இந்த 4 கமிஷன்லையும் ஏஐடிஎஃப் ஒரு போராளியாக அதனுடைய டிராஃப்டிங், அதனுடைய கொஸ்டினருக்கு ரிப்ளை, ஓரல் எவிடன்ஸ் எல்லாத்துலையுமே பங்கு கொண்டிருக்கேன். எல்லா கமிஷன்லையுமே சொல்லுவான், ஐயா கமிஷனே நீ உங்களோட ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது இந்த நாட்டினுடைய வருமானம் எவ்வளவு, இந்த நாட்டினுடைய ஜிடிபி எவ்வளவு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பணிகளுக்கு ஏராளமான பணம் வேணும், இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஏராளமான பணம் வேணும், இந்த நாட்டினுடைய வெல்ஃபேர், எஜுகேஷன், மெடிசின் இந்த மாதிரி வேலைகளுக்கு பணம் வேணும். அப்புறம் டெவலப்மெண்ட், பிரிட்ஜ் கட்டணும், டேம் கட்டணும், மின்சார நிலையங்கள் கட்டணும், இதெல்லாம் டெவலப்மெண்ட். இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும், இதுக்கெல்லாம் பணம் வேணும். இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் நீ இந்த எங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த 4 கமிஷன்லையும் இருக்கு. ஆனால் இந்த 4 கமிஷன்லையும் ஒரு எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் உண்டு. இதையெல்லாம் பரிசீலனை செய்து ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பையும் கவனத்தில் வைக்கும். The expectation of the stakeholders இதையும் கவனத்தில் வைத்து பரிந்துரைப்போம். ஆனால் இந்த பே கமிஷனில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிடையாது. அப்படின்னா உங்க எதிர்பார்ப்புகளுக்கு எந்த பரிசீலனையும் இல்லை.
அரசாங்கத்திட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு உங்களுக்கு கொடுக்க முடியும், அவ்வளவுதான் ரெக்கமெண்டேஷன். நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு அவங்க பேசிக் பேர ஒரு 5% எக்ஸ்ட்ரா கொடுக்கும், அவ்வளவுதான் போதும் அவங்களுக்கு, அவ்வளவுதான் போதும். அப்ப இது ஒரு கண் துடைப்பு. ரெண்டாவது, ஒரு 18 கேள்வி வெப்சைட்ல போடலாம், பார்த்துப்பீங்க. ஃபெடரேஷனும் சர்க்குலேஷன் பப்ளிக் டொமைன் இது. இந்த கேள்வி நம்பர் 1 வந்து 18 வரைக்கும் பாருங்க. எல்லாமே அரசு ஊழியர்களுக்கு எதையும் கொடுக்க கூடாதுங்கிறது தான் சப்ஜெக்ட். ஏன்னா அந்த பதிலுக்கு யாரும், அந்த கேள்விகளுக்கு யாருக்கெல்லாம் பதில் சொல்லலாம். யூனியன் சொல்லலாம், ஃபெடரேஷன் சொல்லலாம், அசோசியேஷன் சொல்லலாம், இண்டிவிஜுவல் சொல்லலாம், பொதுமக்கள் சொல்லலாம், யாருக்கெல்லாம் பதில் சொல்லலாம். அதனுடைய சூட்சுமம் என்ன, சதித்திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு டீம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. இந்த 18 கேள்விகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிராக, பென்ஷன்தாரர்களுக்கு எதிராக பதில் சொல்வதற்கு அவங்க ஒரு டீம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பாட்டு சோசியல் மீடியாவில் பதில் கொடுத்துட்டே இருப்பான். மார்ச் 16 கடைசி தேதி. இப்ப நம்ம பதில் போகணும் இல்லைன்னா பதிலெல்லாம் ஒரே மாதிரியான பதிலாகும், தொழிலாளி சார்ந்தமான பதிலாக இருக்காது. அப்போ நாங்கள் இப்போ டெல்லியில் அதுக்காக அமைக்கப்பட்ட டிராஃப்டிங் கமிட்டி மெமராண்டம் தயார் பண்ணுறதுக்கு தான் அமைக்கப்பட்டது. ஆனால் மெமராண்டத்துக்கு முன்னாடியே 18 கேள்வி போட்டு நம்ம உயிர் எடுக்கலாம். இப்போ அந்த 18 கேள்விகளுக்கு பதில் தயாரிக்கப்பட்டது நம்ம சைடு. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, ஒரு கேள்விக்கு 200 வார்த்தைக்கு மேலே போக முடியாது. நீங்கள் ஆன்லைனுக்குள்ள போய் உங்கள் ஐடியை சொல்லி உங்களுக்கு ஓடிபி நம்பர் வந்து அதை ஃபீட் பண்ணால் தான் போர்ட்டலே ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் டைப் பண்ணணும். 200 வாக்கியத்துக்கு மேலே போச்சுன்னா லாக் ஆகிடும். சில கேள்விகளுக்கு வந்து நான் பதில் ரெடி பண்ணும்போது பார்த்தா 300 வாக்கியங்களுக்கு மேலே போகும். ஏன்னா அவ்வளவு ஜஸ்டிஃபிகேஷன், நியாயம் செய்ய வேண்டியது முடியல. அப்புறம் சுருக்கி 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 அர்த்தமும் மாறக்கூடாது. 200 பேர்ல கொண்டு வந்து நிப்பாட்டி அது இன்னும் ஒரு 1-2 நாட்களில் இறுதி செய்யப்பட்டு எல்லா அமைப்புகளுக்கும் அனுப்புவோம். நீங்க ஒவ்வொருத்தரும் அது வரும். அந்த பதில் வந்த பிறகு சங்கம் குரூப்பும் ஃபெடரேஷன் குரூப்பும் ரயில்வே கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு மத்திய அரசு ஊழியரும் ஒவ்வொரு பென்ஷன்தாரரும் கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த 18 கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கணும். அதனால தான் நம்ம அந்த வேர்டு ஃபார்மேட்லேயே டைப் பண்ணலாம் முடியாது. அது நம்ம கம்ப்யூட்டரில் ஞானம் உள்ள நம்முடைய தோழர்கள் மற்ற தொழிலாளர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். ஏன்னா இதை ஒவ்வொன்றும் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது வேர்ட் ஃபார்மேட் அனுப்பணும்னா ஒவ்வொன்றும் காப்பி பேஸ்ட் பண்ணி கட் பேஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம். அப்போ இப்படி லட்சக்கணக்கான பதில் வந்து பே கமிஷனுக்கு போகணும். இது நம்முடைய முதல் திட்டம். அதை ஒழுங்காக நாம் செய்யணும். அப்புறம் மினிமம் சம்பளம் எவ்வளவு? இப்போ 28,800 ரூபா, 18,000 ரூபா பேசிக் பே, 10,800 ரூபாய்க்கு 60% டிஏ சேர்த்தீங்கன்னா 28,800. அது எவ்வளவா? அது 40 ஆகணுமா, 50 ஆகணுமா, 60 ஆகணுமா? ஆகணும்னா அது 8 வேணா கேட்கலாம். ஆனால் அதுதான் நியாயம். இப்போ இதுவரைக்கும் பே கமிஷன் கணக்குன்றது எல்லாமே 3 யூனிட் ஃபேமிலி தான். ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 14 வயசுக்கு கீழே 2 பிள்ளைகள். 14 வயசுக்கு மேலே பிள்ளை சொந்தமாக சம்பாதிக்கணும். ஆனால் அரசு ஆர்டரே சொல்றது 25 வயசு வரைக்கும் பிள்ளை உங்களுடைய டிபெண்ட், மெடிக்கலாக இருக்கட்டும், எல்டிசியாக. பெற்றோர்களை யாருப்பாங்க? இதெல்லாம் பண்ணும்போது 1957 பெற்றோர்களை பார்ப்பது தார்மீக கடமையாக இருந்தது, சட்டப்படி கடமை. ஆனால் இப்போ பார்லிமெண்ட்ல சட்டம் பாஸ் பண்ணிட்டான், சீனியர் சிட்டிசன் அண்ட் பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை நீங்க தான் பார்க்கணும். நீங்க பார்க்கல அப்படின்னா பேரண்ட் போய் கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா உங்க சம்பளத்துல 10,000 ரூபாய் ரெக்கவரி பண்ணி கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. அரசு ஊழியர் மீறினா வேலையை கொடுக்கும். அப்ப என்ன அர்த்தம்? குடும்பங்கிறது 5ஆவது இல்லை, 3ஆவது பக்கமா ஃபேமிலி யூனிட் மீன்ஸ் 5 members. அது வரணும் இல்லை, அது பார்க்கணும்.
எத்தனை பே ஸ்கேல் வேணும், சர்வீஸில் குறைந்தபட்சம் எவ்வளவு பதவி உயர்வு, கேரண்டி, ப்ரமோஷனை பற்றிலாம் கோர்ட் கேஸ் அந்த சப்ஜெக்ட் நான் போக. ஏன்னா அது ஃபெடரேஷன் நடவடிக்கை எடுத்துருக்கு, எச்எஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் வந்திருக்கு, நீங்கள் ஃபீல்டு யூனிட்டுக்கு டைரக்ஷன் போயிருக்கு, நீங்கள் சம்மந்தப்பட்டவர்களை அழைத்து பேசி அந்த வழக்கை சுமூகமாக செட்டில் பண்ண முடியுமா பாருங்கன்னு சொல்லுங்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அந்த வழக்கு இன்னைக்காவது ஒரு தீர்ப்பு வரதில்லை. அப்போ சர்வீஸில் எத்தனை ப்ரமோஷன் நம்ம சொல்கிறோம்? மினிமம் 5 ப்ரமோஷன், 30 வருஷம் சர்வீஸில் 5 ப்ரமோஷன் உத்தரவாதப்படுத்தணும். அது வேகன்சி ஓரியன்டாக இருக்கக்கூடாது, டைம் ஸ்கேல் ஓரியன்டாக. ஸ்ரீகுமார் 6 வருஷம் முடிஞ்சா ஒரு ப்ரமோஷன், அதுக்கப்புறம் 11 வருஷம் முடிஞ்சா ஒரு ப்ரமோஷன், உதாரணத்துக்கு சொல்றோம். அந்த மாதிரி அப்போ அதெல்லாம் கேட்குறோம். இப்போ 3% இன்க்ரிமெண்ட் இருக்கு, அது 5% ஆகுதா 6% கேட்கறதா, அது டிஸ்கஸ் பண்ணுறோம். பதவி உயர்வின் போது இப்போ ஒரு இன்க்ரிமெண்ட் தான் கிடைக்குது, அது 2 இன்க்ரிமெண்ட்டாக கிடைக்கணும், அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிசிஎல் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் இன்னைக்கு 12ஆம் கிளாஸோட முடியுது, அதுக்கப்புறம் இல்லை. அது குறைந்தபட்சம் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ்லாம் போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும், ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா டிகிரி வரைக்கும் தான் கொடுக்கணும். எம்பிபிஎஸ், அது பிடெக், இஇ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி 300 நாள் தான் ஏழு என்கேஷ்மெண்ட், அது ஏன் 450 நாளாக உயர்த்தக்கூடாது, அதையும் டிஸ்கஸ் பண்ணுறோம். சர்வீஸில் ஒவ்வொரு வருடமும் சில மாநில அரசுகள் இருக்கிற மாதிரி 10 ஆண்டுக்கு 10 ஏழு எல்டிசி போனால் தான் 7 என்கேஷ்மெண்ட் சர்வீஸில் இருக்கும்போது. அது எல்டிசியோட லிங்க் பண்ணாமல் 10 நாள் எல்லாருக்கும் கொடுத்து வருஷமானா அவங்க வாங்கிப்போம். அப்போ உனக்கு லீவும் எடுக்க மாட்டாங்க, 10 நாள் சம்பளம் கிடைச்சா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதை பரிசீலனை பண்ணுறோம். அது மாதிரி எல்டிசி டெம்பரரி டியூட்டி எல்லாருக்குமே விமான வசதி கொடுக்கணும். ஏன்னா இப்போ திடீர்னு காலையில் கூப்பிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்கிறான், நீ அங்கே போயிட்டு வா இங்கே போயிட்டு வானா, ட்ரெயின்லாம் இப்போ டிக்கெட்லாம் கிடையாது. அப்போ அதனால எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுமே irrespective of their rank, their minimum entitlement should be flight. இது கேட்டால் இது எவ்வளோ செலவாகும், இது என்ன, இதை டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்புறம் என்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அபாலிஷ் பண்ணணும், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ரெஸ்டோரேஷன் பண்ணி ஆகணும். இப்படி தோழர்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் யாரும் ஒரு ஃபைனல் இதுக்கு வரல. ஏன்னா எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் பிஸியாக இருக்கும். கொஸ்டின் ரிப்ளை முடிஞ்சு போச்சு, அதை டிராஃப்டிங் நபர்களுக்கு அனுப்பி இருக்கோம். அவங்க ஏதாவது ஒப்பீனியன், இந்த கரெக்ஷன் அந்த கரெக்ஷன் இந்த திருத்தம்னு சொன்னால் அதையெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி அதேவாக 4ஆம் தேதி அன்றைக்கு பப்ளிக் டொமைனில் போட்டுருவோம். அதுலேருந்து 12 நாள் தான் டைம் இருக்குது. இந்த 12 நாளைக்குள்ள இந்தியாவில் இருக்கிற அத்தனை மத்திய அரசு ஊழியர்களும் இந்த பதிலை கொடுத்தாங்க, பென்ஷன் தாரர்கள் இந்த பதிலை கொடுத்தாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a tough task. அதை நம்ம பண்ணுவோம். மற்றபடி நீங்களும் ஏன்னா இது டைம் நம்ம மனசில் வராத ஒன்று உங்கள் மனசில் வரலாம், அது அனுப்பலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருக்குது, புதிய கருத்துக்கள் இருக்குது, புதிய சிந்தனைகள் இருக்குன்னு சொன்னால் அதை அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் அதை பரிசீலனை அதை ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல ஆலோசனைகள் யார் சொன்னாலும் வரவேற்கப்படும், அது பிரச்சனை. அப்புறம் முதல் பிரச்சனைகள் இருக்குது. நமக்கு என்சிஎம் பிளான் புதிய எஸ்ஆர் வந்த பிறகு இன்னும் பதவி உயர்வுக்கான ஆர்டர் இஷ்யூ பண்ணலை. அது போன தேசியம் இல்லாமல் நீங்கள் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து கைடு போட்டு கொடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம 4 பேரும் கைடு போட்டு கொடுப்போம். ஏஐடிஎஃப், ஐடிஎஃப், பிடிஎம்எஸ், சித்ரா. அப்போ நீங்கள் ஏற்கனவே எல்டிசி எவ்வளோ வேகன்சி பப்ளிஷ் பண்ணிங்களோ அதை எல்டிசி மூலமாக ஃபில்அப் பண்ணி, ஏன்னா அந்த இளைஞர்களுக்கு அதான் கடைசி வாய்ப்பு. அதன் பிறகு எவ்வளோ வேகன்சி வருதோ அதை 100% ப்ரொமோஷன் கொடுத்து ரிட்டையர் ஆன தொழிலாளிகளுக்கும் சலுகைகளுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி பீரியட் இட்டு அந்த 13/6/2024 இந்த எஸ்ஆர் எப்போ பப்ளிஷ் ஆச்சோ அந்த தேதியிலேருந்து கொடு. இதெல்லாம் நாங்கள் 4 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்க 10 நாள் ஆகும். ஆனாலும் இது வரைக்கும் அந்த ஆர்டர் இஷ்யூ ஆகலை. அந்த ஆர்டர் இஷ்யூ செய்யப்பட்டு அது அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஆகவே அருமை தோழர்களே, நான் முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன், எல்லாம் இருக்குது. எல்லாம் தலை இருக்கிற வரைக்கும் தலைமுறை இருக்குது தான். 8வது சம்பளம் பண்ணிக்க போச்சுன்னா 9வது சம்பளம் பண்ணிக்கணும், 9 போச்சுன்னா 10வது சம்பளம் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து நின்று போராடி கொஞ்சமாவது நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசு, தொழிலாளர் விரோத அரசு, மக்கள் விரோத
கொடுப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு அரசு, கல்லிலிருந்து நாடு விற்கப்பட வேண்டிய அரசு. அப்ப அப்படிப்பட்ட அரசை எதிர்த்து என்று நாம் போராட வேண்டும் என்று சொன்னால் பலமான சங்கம் வேண்டும், பலமான பெடரேஷன் வேண்டும், அதற்குள் பலமான ஏஐடிசி வேண்டும். அந்த பணியை நீங்கள் ஒவ்வொருவரும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி